Hi, this is Raj from Everything You Need. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோனே சொல்லலாம். ஈவினிங் டைம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஈவினிங்கை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம், டின்னருக்கு ரெடி ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போத்தீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் என்ன அப்படி ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னா கட்லெட் இருக்குது, சமோசா அண்ட் வந்து நிறையா ஸ்வீட் ஐட்டம்லாம் இருக்குது. ரசமலாய், ரசகுல்லா, அதுமாரி குல்ஃபிக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேமஸான கடை. அதுக்காகவே இந்த கடை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குமார் குல்ஃபி ஷாப். ஸோ இந்த இடத்துல குல்ஃபி வந்து ரொம்பவே ஃபேமஸ் நினைக்கிறேன், ஐகானிக் டிஷ் இல்லையா, அதனால் பேர்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிலேலாம் பண்ணவே வேணாம், உள்ளே போய் நேராக ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். அண்ட் நாங்கள் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறோன்னா, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கடை. நான் எதுக்காக வருவேன்னா அந்த கட்லெட்டுக்காகவே வரும். கட்லெட்டில் ஒரு சாஸ் ஒன்று ஊற்றி ஆனியன் போட்டு தருவாங்க, அந்தளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வீடியோவில் பார்க்க தானே போகிறீங்க, வாங்க. இதுதாங்க குல்ஃபி, குமார் குல்ஃபி ஷாப்பில் நம்ம வந்து குல்ஃபி வந்து ஆர்டர் இருக்கோம். இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரசமலாய். இது வந்து நார்மல் ரசகுல்லா கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பால்லாம் ஊற்றி ஏடுலாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து சமோசா தான். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாஸ் போட்டிருக்காங்க. இந்த சாஸ் வந்து இந்த சாஸ்க்கே நான் ரொம்பவே அடிமைன்னே சொல்லலாம். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நான் கரெக்டாக சொல்கிறேன். அண்ட் இது தாங்க ஃபேமஸான கட்லெட், பார்த்துக்கோங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஆனியன்லாம் போட்டு. ஸோ டிலே பண்ணாமல் நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம வாங்க வேண்டிய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் வாங்கியாச்சு. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஆரம்பிக்கலாம், இங்கி பிங்கி வாங்கி போடுவோமா? அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கட்லெட், பார்த்துக்கோங்க. சாஸ் போட்டு, இந்த சாஸில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய், அந்த புளியில் வந்து இந்த தண்ணி எடுப்பாங்க, அது வெல்லம் அண்டு சோம்புலாம் போட்டு ஒண்டர்ஃபுல்லான சாஸ் தான் இது. பிரியாணிக்கு எப்படி ஆனியன் இதோ அதேமாரி எனக்கு கட்லெட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு கட்லெட்டோட மேக்கிங்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா முருகலாக இருக்குது. உள்ளே வந்து மேஷ்டு பொட்டேட்டோ தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு, பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே போட்டு மசிச்சு உள்ளே வந்து ஒரு பேட்டி மாரி ரெடி பண்ணி அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. மேலே அந்த சாஸ் போட்டு ஆனியன் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும், நல்லா சூடாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஹீட்டரில் வச்சுருக்காங்க இல்லையா, சூடாக நல்லா புளிப்பாக, இனிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு சமோசா ஷாப் பண்ணியிருக்கோம். அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான சமோசா, உள்ளே வெறும்னே பொட்டேட்டோ மட்டும் தான் மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இது டோட்டலாக இந்தியன் ஸ்டைலில், நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற சமோசா. இதுலேயே அந்த சாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். எத்தனை பேருக்கு இந்த சமோசாவோட மேலே அந்த முக்கோணமும் இதுவும் பிடிக்கும்? நான் உள்ள இருக்கிற மசாலாலாம் எடுத்துகிட்டு கூட சாப்பிட்ற ஆள் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. மைக்கு சரியாக கேப்சர் ஆகுதான்னு தெரியல, கேப்சர் ஆச்சுன்னா சவுண்டை கேளுங்க. நல்லா அந்த அளவுக்கு மேலே இருக்கிற லேயர் வந்து க்ரன்ச்சியாக அப்படியே உதிரியாக இருக்கும். வாயில் போனால் நல்லாக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஒண்டர்ஃபுல்லான டேஸ்ட்டு. தமிழ்நாடு மசாலா அது உள்ளே அப்படியே இருக்குது. அதே தான் சேம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஆனியன், பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா மசாலா ஈயாக இருக்குது. நல்லா காரமாக காட்டமாகவும் இருக்குது. நல்லா சூடாக இல்லை. ஸோ நம்ம காரம் சாப்பிட்டாச்சு, காரம் சாப்பிட்டாலே ஸ்வீட்டுக்கு வரணும். ஸோ இப்போது ரசமலாய் பார்த்துக்கோங்க. இதோட ப்ராசஸே ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். இது நார்மலாக ஒரு ரசகுல்லா செஞ்சு அதை வந்து பாலில் ஊற வச்சு இந்த பால் ஏடுலாம் க்ரியேட் ஆகிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம். அது வேறு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறோம், டெம்டிங்காக இருக்குங்க ரொம்ப. சரி, ஃபஸ்ட்டு இந்த சீரப் சாப்பிட்டு பார்க்கலாம்.
நீங்கள் பால்கோவா சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு நெய்யோட வாசனையும் அந்த பால்கோவாவில் நிறைய பேருக்கு தெரியும். அது அப்படியே இதில் இருக்குது. இந்த சிரப்பில் இந்த பாலோட ஏடு அங்கங்கே நல்லா திட்டுப்படுது, நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதோட இதை உள்ளே இருக்க ரசகுல்லா ப்ளஸ் அந்த சீரப் அதோடு சேர்த்து அப்படியே சாப்பிடும். ஆஹா, அப்படியே இறங்குது. நான் மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தேன்னா உள்ளே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இனிப்பு வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை. சில இடத்துலலாம் ஸ்வீட் போய் சாப்பிட்டா அப்படியே திகட்டும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. மூஞ்சில் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்லா மைல்டாக இறங்குது. நண்பருக்கும் கொஞ்சம் வச்சுடும், ஓகேவா? அவர் வெயிட் பண்ணுறாரு. அடிமை மஸ்ட் ட்ரையும் இங்கே வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரையும். ரசமலாய் மஸ்ட் ட்ரை. சிக்னேச்சர் டிஷ்னு ஒன்று இருக்கும், ஏன்னா பேர்லேயே குல்ஃபின்றதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குல்ஃபி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நீங்கள் நிறையா இடத்துல குல்ஃபி வந்து அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளே அந்த கோன் ஷேப்பில் இருக்கும். இது அப்போல்லாம் இல்லை, அதை வந்து அவர் அப்படியே கப்பில் ஊற்றிட்டாங்க. சூப்பராக இருக்குது. இந்த குளிர் டைமில் ஆனால் ஜில்லுன்னு சாப்பிடாதீங்க, ஜலதோஷம் வந்துடும். ஆனால் நான் சாப்பிடுவேன். நல்லா க்ரீமியாக இருக்குல்ல. நிறைய நட்ஸ்லாம் போட்டு பால்லேயே அரைச்சிட்ருப்பாங்க. பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ இந்த குல்ஃபியில் வந்து வெறுமே இந்த பாலும் இந்த நட்ஸுமே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதுக்கு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும்போது அதுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இது ஹெல்த்தியாக தான் இருக்கும், பட் அதுக்குன்னு அதிகமாகவும் சாப்பிட முடியாது. டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. ரேட்டெல்லாம் வந்து வீடியோவோட கடைசியில் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கடைசியில் உங்களுக்கு ரேட் வேர்டிக்ட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரசகுல்லா, ரசமலாய், பால்கோவா, குலோப் ஜாமுன் இது கூட இங்கே எல்லாமே இருக்குது. ஸ்வீட், காரம், மலையாட்ட கேக்கு, நேந்திரப்பழ சிப்ஸு, கமரக்கட்டு, கைமுறுக்கு, மிக்சரு, எல்லாடை, இந்த பொருளங்காய் உண்டை, இது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து நீங்கள் வாங்கி தரலாம். இந்த இங்கெல்லாம் மேலே பார்த்தீங்களா சிப்ஸ் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்து அழகாக வாங்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், திருநெல்வேலி அல்வா, பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கார். ஸோ அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குமா, இம்போர்ட் பண்ணி வர வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், எல்லாடை, முறுக்கு, மிக்சர், சிப்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் ரேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. ரேட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைம்னால மேபி ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம், பட் எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்டு தான். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து சமோசா கட்டில் 10 rupees தான் இருந்துச்சு, இப்போ ஜஸ்ட் 2 rupees தான் ஏற்றிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பார்த்துக்கோங்க. நம்ம வேர்டிக்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ 4 ஐட்டம் வாங்கணும். ஒரு சமோசா, ஒரு கட்லெட்டு, ரசமலாய் அண்ட் குல்ஃபி 4 வாங்கணும். எவ்வளோ ஆயிருக்கும்? 84 rupees தான் இருக்குது. ஸோ கட்லெட், சமோசா ஈச் வந்து 12 rupees தான். அண்ட் இதெல்லாம் வந்து 30. ஸோ 84 ரூபா தான் ஆயிருக்கு. நாங்கள் 4 ஐட்டம், நான் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா 4 ஐட்டத்தெல்லாம் ஒரே நாளில் வந்து சாப்பிட மாட்டீங்க. அண்ட் இந்த கடை வந்து நான் முன்னே சொன்ன மாதிரியே போத்தீஸில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் போத்தீஸ் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டீங்கன்னா பில்லு எகிரிடும். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடுங்க, அண்ணன் கடைக்கு வந்துடுங்க. இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஒரு ஸ்நாக்கு நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா போத்தீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வேர்டிக்ட்டு சொல்லணும்னா எனக்கு வந்து கட்லெட் எனக்கு எப்பவுமே எங்கள் ஃபேவரெட்டு. நான் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். என்னோடய பாப்பாவுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த சாஸ்க்காகவே நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அண்ட் சமோசா அந்தளவுக்கு வெளியில் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நல்லா அந்த ஸ்டஃபிங் வந்து தமிழ்நாடு ஸ்டைல் மசாலாவில் இருந்துச்சு. சமோசா பிடிக்காத ஆள் யாரும் இருப்பா. அண்ட் நம்ம வந்து அந்த ரசமலாய் சாப்பிட்டோம், அது வந்து நல்லாவே எனக்கு ஃபேவரட். இது வந்து பெரிய ப்ராசஸ், அது துப்பை செய்கிறது அது வந்து நல்லாவே நீட்டாக ப்ராப்பராக செஞ்சுருந்தாங்க. பட் இன்னும் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலான்றது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்ப்போம் தானே, அதுதான். ஸோ குல்ஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு. அது எந்த விதமான இதுவும் போடலை. கண்டென்ஸ்டு மில்க் இந்தமாரி எதாவது ஆர்டிஃபிஷியலாக எதாவது போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்வீட்டை வந்து நல்லா கரெக்டான பேலன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. வெறும் மில்கில் நட்ஸு, பாதாம், பிஸ்தா போட்டு முந்திரி போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லான டேஸ்ட்டு தான். வந்த வரைக்கும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. இங்கே வந்து எவ்வளோ கொடுக்கலாம்? 100க்கு 85 கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கும்.
பட் இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் கடையில் இருக்கிற நான் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸை நான் காட்டிட்டேன். இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம், நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே இருக்குது. காரம் சாரம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது. ஹெல்த்தியான இது வந்து நம்ம பீனட் கேண்டி நம்ம ஜெரால்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஐட்டம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சார் ஒரு கடை இருக்குப்பா, அந்த இடத்துல இந்த கடை இருக்குது, நீங்கள் ஏன்ப்பா போய் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே வந்து உங்களையும் கூட்டிகிட்டு போயிடணுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நிறைய ஷேர் பண்ணி எங்களுக்கு வியூஸ் வாங்கி கொடுங்க. அண்ட் இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே முக்கியம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒண்டர்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்